இந்திய சிமெண்ட்ஸ் வர்சஸ் ரிலையன்ஸ். இது வந்து வணிக போர் கிடையாது. தோனியை வந்து சிஎஸ்கே எப்படி வாங்கினாங்கன்றதான் இது கதை. இன்னைக்கு தேதிக்கு இந்திய விளையாட்டு உலகமே இதுக்கு முன்னாடி யாருமே கொண்டாடாத அளவுக்கு கொண்டாடப்படும் ஒரு மாபெரும் வீரர் வந்து தோனி. எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐபிஎல்ன்ற ஒரு மாபெரும் கிரிக்கெட் லீக் வந்து அவரை தான் நம்பி இருக்கு. அவரு வந்து அவருக்காக வந்து கிரிக்கெட் லீக்கோட விதியையே இன்னைக்கு டேட்டுக்கு வந்து மாத்தி அமைச்சிருக்காங்க. அவ்வளோ பெரிய ஒரு ஸ்டாரா வந்து ஐபிஎல்லோட ஒரு முகமா வந்து தோனி நிக்கிறாரு. ரசிகர்களும் அவருக்காக மைதானத்தை ஏறி வந்துட்டு இருக்கிறாங்க. போன வருஷத்துக்கு முன்னாடி வருஷம் பார்த்தோம்னா எல்லா இடத்துலயுமே மஞ்சள் படைதான் இருந்தாங்க. தோனி இதுதான் கடைசி மேட்ச் அப்படின்னு அத்தனை பேருமே எதிர்பார்த்து அத்தனை கிரவுண்ட்லயுமே மஞ்சள் வீரர்கள் தான் இருந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு வீரரோட பெயர் வந்து ஏலத்துல ஃபர்ஸ்ட் ஒழிக்கப்பட்ட போது அந்த அரங்கம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதுக்காக நம்ம ஒரு 17 வருஷம் பின்னோக்கி போய் பார்த்தோம்னா பிப்ரவரி 20, 2008, அதாவது பிரபல ஏலதாரரான ரிச்சர்ட் மேட்லி வந்து இப்படி சொல்லியிருந்தாரு அந்த நாளை, முதல் ஏல போர் தினம் அப்படின்னு சொல்லி. அது வந்து மும்பைல ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் நடத்தினாங்க. அந்த நிகழ்வு வந்து இந்திய கிரிக்கெட்டுக்கு வந்து ஒரு முக்கிய மைல்கல்லா பார்க்கப்பட்டது. முக்கிய மைல்கல்லா வந்து இந்த நிகழ்ச்சி பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா ஃபுட்பாலுக்கு வந்து பிரீமியர் லீக் இருக்கிற மாதிரி கிரிக்கெட்டுக்கு வந்து எந்த இதுவுமே இருக்குல்ல. கிரிக்கெட்டோட ஃபைனான்ஸோ அதோட எல்லை வந்து மிகப்பெரிய இதா விஸ்தாரிக்கிறதுக்கு வந்து ஐபிஎல் வந்து மிகப்பெரிய காரணமா இருக்குன்னு சொல்லி அப்போ நம்பினாங்க. அதுக்காகத்தான் ஐபிஎல்ன்ற ஒரு இதே கான்செப்டே கொண்டு வரப்பட்டது. 8 பெரும் முதலாளிகள் வந்து ஒரு 8 நகரத்தை சூஸ் பண்ணி 8 டீம் உருவாக்குனாங்க. ஏலத்துக்கு முன்பாக வந்து ஒவ்வொரு டீமும் வந்து ஒரு வீரரை வந்து ஐகானிக் வீரரா தங்களோட அணிக்கு தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐபிஎல் நிர்வாகம் வந்து அறிவிச்சிருந்தாங்க. ஆனா அந்த வீரருக்கு வந்து அந்த டீம் ஏலத்துல எவ்வளவு சம்பளம் கொடுத்து ஒரு வீரர் எடுக்கிறாங்களோ அவங்க அந்த சம்பளத்துல இருந்து 15% வந்து அதிகமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் இருந்துச்சு. அப்போ மும்பை டீம் வந்து சச்சினை தான் கண்டிப்பா எடுப்பாங்க. ஏன்னா சச்சினை எடுக்காம ஒரு மும்பை டீமா அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்மளுக்கு கிடையாது இல்லையா. அப்போ சச்சினை வந்து மும்பை டீம் தேர்ந்தெடுத்திருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா கொல்கத்தா வந்து கங்குலியை புக் பண்ணாங்க. டெல்லிக்கு ஷேவாக்கு, பஞ்சாப்க்கு யுவராஜ், இப்படி வந்து முக்கியமான அணி எல்லாமே வந்து தங்களோட மண்ணின் மைந்தர்களையே வந்து சொந்தமான ஐகானிக் வீரரா வந்து தேர்வு செஞ்சு ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டாங்க. அப்ப சென்னை அணியை வந்து இந்தியன் சிமெண்ட்ஸ் நிறுவனம் தான் வாங்கியிருந்தாங்க. ஆனா அவங்க வந்து ஐகானிக் வீரரா யாரையுமே தேர்ந்தெடுக்கல. பொறுமையா இருந்தாங்க. அதுக்கு வந்து 2 காரணம் இருந்துச்சு. என்ன காரணம்னு பார்த்தா, நம்ம தமிழ்நாட்டுல வந்து சச்சினுக்கும் கங்குலிக்கும் சவால் அளிக்கிற வேலை வந்து எந்த தமிழர் வீரருமே வந்து நம்ம கிரிக்கெட்ல இருக்கல. 2வது காரணம் வந்து அந்த 15%, அதாவது நம்ம தேர்ந்தெடுக்கிற சம்பளத்தை விட அதிகமா 15% அதிகமா கொடுக்கணும்ன்ற விதிமுறை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இதா இருக்குல்ல. ஏன்னா மொத்த ஒரு டீமுக்கு வந்து செலவு பண்ற தொகையை பார்த்தீங்கன்னா $5 மில்லியன், இந்திய மதிப்புல தோராயமா பார்த்தோம்னா 20 கோடி ரூபாய். அதை நம்ம வந்து ஐகானிக் வீரரா கொடுத்துட்டோம்னா ஒரு டீமா வந்து நம்மளால பில்ட் பண்ண முடியாதோ அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தயங்கி அமைதியா இருந்துட்டாங்க. ஆனா அந்த அமைதி தான் அவங்களுக்கு வந்து பின்னால வந்து பெரிய ஜாக்பாட் அடிக்கிறதுக்கு ரொம்ப காரணமா இருந்துச்சுன்னு நம்ம சொல்லலாம். பிப்ரவரி 20 வந்துச்சு. பிரபல ஏலதாரர் ரிச்சர்ட் மேட்லி சொன்ன மாதிரி ஏலமும் தொடங்குச்சு. ஏல போர் தொடங்குச்சு. முதல் வீரரா ஷான் வார்னே தான் அறிமுகப்படுத்தினாங்க. அவரோட அடிப்படை விலைக்கே வந்து அவரோட பேஸ் பிரைஸ்க்கே வந்து ராஜஸ்தான் வந்து அவரை வாங்கிட்டாங்க. ஆனா அந்த பேஸ் பிரைஸ்க்கே வாங்கின அவர் வந்து முதல் சீசன்லயே ராஜஸ்தானுக்கு வந்து கோப்பையை வாங்கி கொடுத்தாருன்றது ஒரு தனி வரலாறு. அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏல அரங்கத்துல வந்து முக்கியமான வீரர்கள் பேர் எல்லாமே வந்துட்டு இருந்துச்சு. அப்போ தோனியோட பேரும் வந்துச்சு. அப்போ தோனியோட பேர் ஒழிக்கப்பட்ட உடனே அத்தனை டீமுமே வந்து உஷாராக ஆரம்பிச்சாங்க. என்ன காரணம்னு பார்த்தா, அந்த டைம்ல தான் சீனியர் வீரர்ல கிரிக்கெட் இந்தியன் டீம்ல இருந்து விலகி இளம் வீரர்கள்லாம் உள்ள இருந்தாங்க. அப்போ தோனி வந்து சவுத் ஆப்பிரிக்கால போய் T20 உலக கோப்பையை வந்து ஜெயிச்சுட்டு வந்து ஒரு உலக கோப்பையை வென்ற கேப்டனா வந்து வளம் வந்துட்டு இருந்தாரு. இந்த ஏலம் நடக்கிறதுக்கு 5 மாசத்துக்கு முன்னாடி வந்து மும்பைல வந்து ஒரு வரவேற்பு கூட்டம் வச்சிருந்தாங்க. இந்த T20 உலக கோப்பையை வென்றுட்டு வந்ததுக்காக மும்பைல ஒரு பெரிய வரவேற்பு கூட்டம் வச்சிருந்தாங்க. அப்போ வந்து மும்பையை ஸ்தம்பிச்சு போற அளவுக்கு வந்து அங்க ஒரு கூட்டம் கூடி தோனியும் அவர் டீமையும் வந்து அவங்கதான் இந்தியன் கிரிக்கெட்டோட ஃபியூச்சர் அப்படின்ற அளவுக்கு கொண்டாடி தீர்த்திருந்தாங்க. அதே மும்பைல வந்து மறுபடியும் தோனியோட பெயர் வந்து ஒழிக்கப்பட்டுச்சு. தோனியோட அடிப்படையில வந்து $4 லட்சம். அப்போ ரிச்சர்ட் மோட்லி வந்து தோனியோட பெயரை வந்து சொன்ன அடுத்த நொடியே, தோனி அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன அடுத்த நொடியே எல்லா டீமுமே கோதால குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பதான் உண்மையான ரிச்சர்ட் மேட்லி சொன்ன ஐபிஎல்லோட முதல் ஏல போர் அப்படின்னு சொன்னார்ல, அதோட உண்மையான இது வந்து அப்பதான் தொடங்குச்சு. தோனியோட விலை வந்து $4 லட்சம் இருந்து சடன்னு ஏற ஆரம்பிச்சிச்சு. 9 லட்சம் வரைக்கும் போயிருச்சு. 9 லட்சத்தை அப்புறம் அப்படியே எல்லா டீமும் வந்து பின்வாங்க தொடங்கினாங்க. ஏன்னா $9 லட்சம் வந்து மிகப்பெரிய தொகை.
ஆனா அந்த போட்டியில இருந்து மும்பையும் சென்னையும் வந்து பின்வாங்காம அப்படியே போட்டியில நீடிச்சுட்டே இருந்தாங்க. மும்பை அணி என்ன பண்ணாங்கன்னா தோனியோட விலையை வந்து $1 மில்லியன், 9 லட்சத்துல இருந்து $1 மில்லியன் வந்து ஏத்திட்டாங்க. அதுக்கப்புறம் $1 மில்லியன் ஏத்துனதுமே அத்தனை டீமுமே ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா $1 மில்லியன் வந்து அன்னைக்கு டேட்ல வந்து இந்திய ரூபா மதிப்புல வந்து 4 கோடி ரூபாய். அது வந்து ஒரு இந்திய கிரிக்கெட் வீரருக்கு வந்து மிகப்பெரிய தொகையா பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா அன்னைக்கு டேட்ல பிசிசிஐயோட வருடாந்திர அந்த வருஷத்தோட ஒப்பந்தப்படி அந்த கிரேட் ஏன்ற சொல்லுவாங்க, அந்த கிரேட் ஏல வந்து தோனி இருந்தார். அதுதான் அதிகபட்ச கிரேடு இந்திய கிரிக்கெட் டீம்ல. அவங்களுக்கே சம்பளம் வந்து 60 லட்சம் தான். ஆனா 4 கோடி ரூபாய் அப்படின்றது வந்து ரொம்ப வியப்பா அத்தனை டீமுமே ரொம்ப ஆச்சரியமா பார்த்தாங்க. ஆனா அந்த ஏலம் அங்க அந்த $1 மில்லியன் நிக்கல. மறுபடியும் 2 அணியும் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபைட் பண்ணி $1.3 மில்லியன் வந்து நின்னாங்க. இதுக்கு மேல சென்னைனால நம்மனால முடியாது, இதுக்கு மேல நம்ம போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி சென்னையோட முகபாவனை, அவங்களோட உடல் மொழி எல்லாமே வந்து இனி நம்ம போக வேண்டாம், நம்ம இதோட குவிட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ சென்னை மும்பை வந்து ஓகே நமக்கு தான் தோனி அப்படின்ற அவங்க நினைக்கிற அந்த சமயத்துல சென்னை பேக் அடிக்கல. மறுபடியும் அவங்க வந்து பெட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க மறுபடியும் கையை தூக்கி தோனியை வந்து $1.5 மில்லியன் வந்து கொண்டு போய் நிறுத்தினாங்க. ஆனா இப்போ இந்த இடத்துல வந்து மும்பைக்கு ஒரு மிகப்பெரிய சவால் வந்துச்சு. என்னன்னா அவங்க ஏற்கனவே சச்சின்ன்ற ஒரு மிகப்பெரிய ஐகானிக் வீரரை எடுத்து வச்சிருந்தனால இப்போ வந்து தோனிக்கு $1.5 மில்லியன் கொடுத்தா அதை விட 15% அதிகமா சச்சினுக்கு கொடுக்கணும். அப்போ வந்து $5 மில்லியன் 3 மில்லியனை வந்து 2 வீரர்களுக்கே கொடுத்துட்டாங்கன்னா அவங்களால மீதி 2 மில்லியனை வச்சு ஒரு டீமை வந்து பில்ட் பண்ணவே முடியாதுன்ற தலைவலியை வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருந்தனால அவங்க அதோட 1.5 சென்னை பெட் பண்ண அந்த தொகையோட அவங்க பேக் அடிச்சிட்டாங்க, அவங்க நிறுத்திட்டாங்க. சென்னைக்கு வந்து இந்த தலைவலியே இருக்கல. ஏன்னா அவங்க வந்து ஐகானிக் வீரர்ன்ற யாரையுமே தேர்ந்தெடுக்காதனால தோனி வந்து சென்னை டீமுக்கு விற்கப்பட்டு அவர் அந்த ரிச்சர்ட் மேட்லி வச்சிருந்த சுத்தியில ஓங்கி அடிச்சு சென்னைக்கு அப்படின்னு சொல்லி அவரு சென்னைக்காக விற்கப்பட்டார். ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணிக்கான விதை அங்கதான் தூவப்பட்டுச்சு. சென்னை என்னுடைய 2வது ஊர் அப்படின்ற சொல்லுற அளவுக்கு தோனி வந்து சென்னையோட இணக்கமா ரொம்ப ஒரு அன்பா இருக்கிறதுக்கு காரணம் விதை வந்து அங்கதான் போடப்பட்டுச்சு. சென்னை அணியை வந்து இவ்வளோ பெரிய தொகை வந்து தோனிக்கு கொடுத்து எடுத்தப்போ வந்து சென்னை அணி மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்திருக்காங்க. இந்தியன் சிமெண்ட்ஸ் வந்து இது மிகப்பெரிய ரிஸ்க். இது வந்து கிரிக்கெட்ன்றது ஒரு தனிநபர் ஆட்டம் இல்லை, இது ஒரு குழு ஆட்டம். இங்க ஒரு வீரருக்கு வந்து இவ்வளோ பெரிய தொகை வந்து ஏன் முதலீடு பண்ணாங்க, அவர் மட்டும் சொதப்பிட்டாருன்னா டீமே மொத்தமா போயிருச்சு அப்படின்னு சொல்லி மற்ற அணி வீரர்கள்லாம் வந்து வெளிப்படையாவே வந்து அவங்க வைத்தறிச்சலை வந்து கொட்டினாங்க. ஆனாலும் சென்னை அணி வந்து தோனியை நம்பினது, தோனி வந்து சென்னை அணியை நம்பினாரு. விமர்சனங்களை எல்லாம் தவிடி பொடியாக்கி இன்னைக்கு டேட்டுக்கு 5 கோப்பையை சென்னைக்காக வென்று கொடுத்திருக்காரு நம்ம தோனி. சென்னையோட முகமா மட்டும் இல்லாம ஐபிஎலோட முகமாவே இன்னைக்கு டேட்டுக்கு வந்து தோனி இருக்கிறாரு. இது எல்லாத்துக்குமே தொடக்க புள்ளி எங்கன்னு பாத்தீங்கன்னா February 20, 2008 அந்த தேதியில விதை போட்டதுதான். ரைட், அடுத்த பாகத்துல டெல்லியோட கோலியா பெங்களூருக்கு வந்து எப்படி மல்லையா கடத்திட்டு போனார் அப்படின்றத பார்க்க போறோம். அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.